பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது என்று பார்ப்போம். வேதாகமத்தில் 30 வகையான ஜெபங்களை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும், தைரியத்துடன் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும், தாழ்மையுடன் ஜெபிக்க வேண்டும், அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டும், மன்னிப்பு சிந்தையுடன் ஜெபிக்க வேண்டும், தேவ வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும், தன்னலமின்றி ஜெபிக்க வேண்டும், குறிப்பாய் ஜெபிக்க வேண்டும், உபவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், கண்ணீருடன் ஜெபிக்க வேண்டும், பாரத்துடன் ஜெபிக்க வேண்டும், கூடி ஜெபிக்க வேண்டும், தனித்து ஜெபிக்க வேண்டும், சத்தமாய் ஜெபிக்க வேண்டும், அமைதியாய் ஜெபிக்க வேண்டும், குறித்த காலத்தில் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், ரகசியமாய் ஜெபிக்க வேண்டும், ஒருமனமாய் ஜெபிக்க வேண்டும், வெளிப்புடன் ஜெபிக்க வேண்டும், மகிழ்ச்சியுடன் ஜெபிக்க வேண்டும், நவ நாவுகளில் ஜெபிக்க வேண்டும், துதித்து நன்றி செலுத்தி ஜெபிக்க வேண்டும், ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். தேவன் நமக்காக ஆதாரபூர்வமாக வேதாகமத்தில் நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தரும் வண்ணமாக வேதாகமம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அனுதினமும் வேதத்தை வாசித்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நமது கடமையா இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்வதோடு மற்றவர்களையும் கர்த்தருக்குள் வழி நடத்த நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு வேதாகமம் சொல்லுகிறது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.